பிசிலாந்தையார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், உங்களை பற்றி ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், நீங்கள் பெரியவரை பார்க்கல, அவங்கெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பெரிய புலவர் அப்படி இப்படின்னு, நீங்கள் ரொம்ப தண்டு ஊனிக்கிட்டு கிழவனா வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒரு முடி கூட நரைக்காம இவ்வளவு அழகாக வந்திருக்கீங்களே, அது எப்படின்னு கேட்குறேன். நம்ம பையன்கள்லாம் சில சமயத்தில் என்ன செய்வான், ஒரு கேள்வி எழுதி பதில் எழுத சொன்னால் முதல்ல கேள்வி எழுதுவான். பார்த்துருக்கீங்களா? கர்ணனிடமிருந்து நல்ல குணங்கள் யாவை என்று கேட்டிருக்கிறீர்கள். அதான் நம்ம கேட்டிருக்கோமா, அப்புறம் அவன் என்ன சொல்கிறது? அவன் ஏன் சொல்கிறான்னா, இந்த வாத்தியார் எதையாவது நினச்சிக்கிட்டு திருத்திட போகிறான், இதுக்கு தாண்டா இது பதில், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பான். அதை பிசிலாந்தையார் அந்த வேலையை செய்கிறார். அந்த புலவர்கள் எதுக்கு வந்து கேட்டவங்க என்ன கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை சொல்லிக்கிறார். இப்போது பத்திரிகை நிருபர்கள்ட்ட அரசியல்வாதிகள் பேசுகிற போது ஒரு ஜாக்கிரதையாக ஒன்று சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, என்று நீங்கள் கேட்குறீர்கள், நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா, நீ கேட்டதுனால சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அதுக்கு நான் அந்த பதிலை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நானாக சொல்லலப்பா, நீ கேட்டதுக்காக சொல்கிறேன். அது ஒரு பாதுகாப்பு. அவர் கேட்டார், நான் சொன்னேன். இப்போ அவர் என்ன செய்கிறாரு பிசிலாந்தையார், யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகியர் என வினவுதிர் ஆயின், இவ்வளவு நாளாக கேள்விப்படுறோமே, முடி நரைக்காமல் இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. கேட்டிங்கன்னா இதை திருவள்ளுவரே இந்த வேலையை செய்வார். திருவள்ளுவரும் அவர்கிட்ட போய் கேட்குறாங்களாம், வாய்மை எனப்படுவது யாது எனின், கேள்வியை சொல்லி பதில் சொல்கிறது. இப்போ இவர் சொல்கிறாரு, யாங்காகியர் என வினவுதிர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மாண்டனா செத்து போனல, மாட்சிமைப்பட்ட மாண்பு நிறைந்த அப்படிங்கிறதுக்கு மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் மாண்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அது முடிஞ்சிச்சு. அடுத்தது சொன்னார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, மன்னன் என்ன பண்ணுறான், மன்னனும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும். அவன் கெடுதல் பண்ணாமல் காப்பாற்றுறான் மன்னன். நான் நல்லா இருக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன்லாம் என்ன பண்ணுறான் தெரியுமா, யான் கண்டனையர் என் இளையர். நான் சொல்லி செய்ய மாட்டான் இந்த வேலைக்காரன்லாம், நான் பார்த்தா செய்வேன். யான் கண்டனையர் என் இளையர். நம்ம வீட்டில் நம்ம மனைவிக்கு இந்த தன்மை ரொம்ப அருமையாக இருக்கும். அறிவழகம் வந்தாருன்னா காப்பி கொடுக்க மாட்டாங்க, வருவாங்க, இவரை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஏன்னா இவருக்கு காப்பி கொடுக்கறதும் ஒன்று தான், கொடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். என்ன, ஒரு நாளாவது வாங்கி குடித்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல, அது சொல்லனா எதுக்கு கொடுப்பானே. யாருக்கு காப்பி கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கப்படாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். காப்பி தட்டுங்களான்னு கேட்பாங்க, கொண்டாந்தே சில பேருக்கு வச்சுருவாங்க. தரட்டுங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா, நீ ரொம்ப கேட்டினா தரேன். இப்போ அந்த குறிப்பு இருக்குது பாருங்கள், அது சொல்கிற, யான் கண்டனையர் என் இளையரும். என்னுடைய வேலைக்காரர்கள் என் குறிப்பறிந்து வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் விட்டுடுங்க, எல்லாத்தையும் தள்ளுங்க. கடைசியில் ஒன்று சொன்னார், என் ஊரில் நிறைய பேர் சான்றோர்கள் இருக்காங்கன்னார். சான்றோர்களுக்கு என்ன இலக்கணம் சொன்னார், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. சான்றோர்னா யாரு, ஆழ்ந்து படிக்கணும். ஆன்று படித்தா பத்தாது, படித்ததை மனசில் வாங்கணும், செரிமானம் ஆகணும், அது உள்ளே போய் செரித்து நம்மளோட கலக்கணும். சில ஏதாவது கதை இந்த பத்திரிகைகளில் வர்றது படிக்கிறமே எல்லாமே நிற்கிதா,
எத்தனையோ கதை படிச்சிருக்கோம், மறந்து போச்சுல்ல, அப்படியே போயிடுது. இது அப்படி இல்லை. ஆன்று அவிந்து அதுக்கு பிறகு ஒன்று சொன்னார், அடங்கிய கொள்கை சான்றோர். அடக்கமாக இருக்கிறவன், அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊர். என் ஊரில் அப்படிப்பட்ட பலர் இருக்காங்க, அவங்களோட பழகிறேன், ஆகையினால எனக்கு கவலையே இல்லை, அதனால் என்னுடைய முடி நரைக்கவே இல்லைன்னு. இப்போ அந்த மாதிரி யார்த்தையாவது சொல்ல முடியுமா சார்? எல்லாம் நரைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் பதவிக்கே வர்றான். டை அடிக்கலாம், அது எப்பவும் நிற்காது. இப்போ என்ன ஆகுது சார், டை அடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே அடிக்கலாம். கொஞ்சம் இருக்கணும். இது செயலாளர் இருக்கார், இவர் எங்கே போய் டை அடிப்பார்? அவர் எங்கே அடிப்பார்? கொஞ்சம் இருந்ததுன்னா வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக ஆக்கலாம். இப்போது அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்னு சொல்கிறாரு இல்லைங்க, அது என்ன? அது அவிந்து அடங்கியன்னா நல்ல படி, அது என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்க, அதன்படி நட, அதன்படி நடன்னார். இப்போ நம்ம கேள்வியே அதுதான். படிச்சுட்டு நல்லா இருக்குன்ட்டு போறியா? இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்கிறான், எல்லாம் பாட்டெல்லாம் பாடினாங்கன்னா கேட்டுக்குவான். பெரிய வள்ளல் ஒருத்தன் இருந்தான், அவரை புகழ்ந்து பாடினா ன்னு கேட்பான். கடைசியில் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஏதாவது கொடுப்பான்னு தானே அவன் பாடுறான், அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான். கடைசியில் சொல்லுவான், இவ்வளவு நேரம் பொய் சொன்ன நீ, என்ன கற்பகமே அப்படின்னு சொல்கிறேன். கற்பகங்கிறது மரம், நான் என்ன மரமட? காமதேனுவே நீ மாடு, நான் என்ன மாட? இதை ஏன் முதலே சொல்லியிருக்கலாம்ல. நல்லா அவன் பாடி முடிக்கிற வரைக்கும் பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு விட்டுட்டு ஒன்று சொன்னான்ட்டு காசு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வேலையை செய்வான். அவங்கிட்ட ஒருத்தன் போனான், இவன் சொன்னான், அந்தவரே என் விஷயம் தெரியுமா உனக்கு, நீ பாடினா அதை ஒரு எழுத்து கூட பொய் இருக்கக்கூடாது. சரிங்க, அதுமாரி பாடிடுவோம். இப்போ என்ன பண்ணால் ஒரு பாட்டு இருக்கான் பாருங்க, அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன். இதில் ஏதாவது பொய் இருக்கா? அண்ணன்னா யார் தெரியுங்களா? தம்பியோட மூத்தவன். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு, முதல் உலகத்திலேயே கண்டுபிடிச்சி சொல்கிறான், அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன். வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் என்ன தெரியுமா? வெண்ணெய் என்பது பாலின் விளைவது, பாலில் நினைஞ்சு தான் வர்றது தான் வெண்ணெய். அப்புறம் திண்ணை என்பது தெருவின் உயர்ந்தது. திண்ணை எப்போதுமே தெருவை கூட கொஞ்சம் உயரமாக இருக்கும். கண்ணன் என்பவன் கண் இரண்டு உடையவன். இன்னொன்று சொன்னான் பாருங்க, மேற்காவது, மேற்குனா என்னடான்னா கிழக்கே நின்று பார்த்தால் தெரியும்னா. இப்போ அவன் சொன்னது பூராவும் உண்மைதான், அது ஒரு விஷயமே இல்லையே, அதை பாட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் சொன்னான், ராக்கா இது சொன்னேன் ரட்சிப்பாயே ரட்சிப்பாயேன்னா. இப்போ அவனுக்கு காசு கொடுத்தே ஆக வேண்டியதாக இருக்குது. நான் சொன்னதில் பொய் இல்லை கொடுன்னா, ஆனால் எந்த பயனும் அதனாலே இல்லை. அதனால் நாம் படிக்கிறோம், படிக்கிறது ஒரு பொழுதுபோக்காக படிச்சுட்டு போனோம்னா அதனால் பயன் இல்லைல்ல. சிலது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். காலமேகம் போய்கிட்டே இருக்கிறான், ஒரு அழகான பெண்ணு எதுக்க வர்றா, வந்தவ என்னையா நீ யாரையா நீ, நான் காலமேகம் புலவர் அப்படின்னு. எது சொன்னாலும் பாடுவியா நீ? பாடுவேன். எது சொன்னான்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருயா, சொல்லுமா. கண்டது உண்டு கேட்டது இல்லை, அதை வச்சு எழுது. இது என்னடா இது? கண்டது உண்டு கேட்டது இல்லை. நம்ம கேட்டது உண்டு கண்டது இல்லைன்னு சொல்லலாம். இமயமலை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனது எனக்கு தெரியாது. கண்டது உண்டு கேட்டது இல்லைன்னு பாடினா வித்தியாசமாக பாட வேண்டியதாக இருக்குது. பார்த்துருக்கேன் ஆனால் கேள்விப்பட்டதே இல்லை. கேள்விப்படாத விஷயங்களில் பார்த்ததா சொல்லணும். இது எப்படி சொல்கிறது? அவன் உடனே அடிச்சான் பாருங்க, காலமேக புலவர் உடனே சொல்கிறான்,
பூனைக்கு 6 கால். நான் பார்த்துருக்கேன். நீ கேள்விப்பட்டிருக்கியா? பூனைக்கு 6 கால்னு எங்கே நான் பார்த்துருக்கேன் ஐயா. நீ கேள்விப்பட்டது உண்டா? கண்டது உண்டு, கேட்டது இல்லை. புள்ளினத்துக்கு 9 கால், பறவைகளுக்கெல்லாம் 9 கால் நான் பார்த்துருக்கேன். நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை. யானைக்கு 17 கால். என்னடா இது 17 கால் யானை எங்கடா இருக்கு அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். நீ கேட்டிருக்கியா? இல்லை. அப்புறம் ஒன்று சொன்னால், ஒரு பூவில் இன்னொரு பூ பூக்குமா? ஒரு பூ இங்கே இருக்கு, இன்னொரு பூ அங்கே இருக்கும். இப்போ தாமரை பூவுக்குள்ளே ரோஜா பூ பூக்குமா? பூத்திருக்கேங்கிறான் அவன். அதாவது அவன் என்ன சொல்கிறான், முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்தது உண்டு. முண்டகம்னா தாமரை, அதுக்கு மேலே நீலோற்பழ பூ, ஒரு அல்லிப்பூ, அது பூத்திருக்குங்கிறான். தாமரை பூவுக்குள்ளே ஒரு அல்லிப்பூ பூத்திருக்கு. கண்டது உண்டு, கேட்டதில்லை அப்படின்னு பாட்டை முடிச்சுட்டான். ஒரு வெண்பா முடிஞ்சு போச்சு. அழகாக இருக்குது, இலக்கணப்படி சரியாக இருக்குது. பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், ஆணைக்கு கால் 17 ஆனதே மானே கேள். முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்தது உண்டு, கண்டது உண்டு, கேட்டதில்லை. பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ இவ கேட்குறாயோ, சும்மா புருடா விட்டுட்டு போகிற வேலை வச்சுக்கூடாது. எந்த பூனைக்கு 6 கால் இருக்கு? நீ எங்கே பார்த்த? இந்த பாரு, சொல்கிறத முதல்ல ஒழுங்காக கேளு. பூனைக்கு 6 கால். இப்போ தெருவில் பொறுக்கிட்டு இருக்கான், அவனை நீ என்ன சொல்லுவ? பொறுக்கின்னு தானே சொல்லுவ. போடா பொறுக்கி அப்படின்னு சொல்கிறான்ல. நக்கிறத நக்கின்னு தானே சொல்லணும். பூவை நக்கிறது எது? வண்டு. வண்டுக்கு 6 கால். பூ நக்கி 6 கால், பூவை நக்குகிற வண்டுக்கு 6 கால். புள்ளினத்துக்கு 9 கால், பறவை இனம் பூராவுக்குமே 9 கால் அப்படின்னு சொன்னியே. எந்த பறவைக்கு எங்கே இருக்கியா அப்படின்னா, இந்த பாரு, நல்ல காதில் வாங்க. 9 கால் நல்ல கால் வாய்ப்பாடு தெரியுமா உனக்கு? கால் வாய்ப்பாடு. இப்போ கால் வாய்ப்பாடு எவனுக்குமே தெரியாது. என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு எல்லாம் போட தெரியுது, கால்குலேட்டர் வேணுமே தவிர, நம்ம அப்போ மனப்பாடமாக சொன்னோம். 1 அரை, 5 5, 150ன்னு சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. 1 கால் கால், 2 கால் அரை, 3 கால் முக்கால், 4 கால் 1ன்னு சொல்லணும்ல. இப்போ அப்படி கிடையாது. அவள் கேட்குறான், காலமேகம் கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட, புள்ளினத்துக்கு 9 கால். 9 கால் எவ்வளவு வரும் பாரு. 4 கால் சேர்ந்தா 1, 8 கால் சேர்ந்தா 2, 9 கால் இருந்தால் 2 கால். 2 கால் தான். பறவை இனத்துக்கெல்லாம் 2 கால் தான். எந்த பறவையாவது 3 காலில் இருக்கோ? எப்படி நான் சொன்னதுன்னா, அதே மாதிரி யானைக்கு எப்படி 17 கால்னா அதே கால் வாய்ப்பாடு தான். 17 கால் 4 கால். யானைக்கு 4 கால் தான். தும்பி கையும் சேர்த்து நீ 5 கால்னு நினச்சிக்காத. 4 கால் அப்படின்னா அதுதான். பூவுக்குள்ளே பூ சொன்னியே. நான் நேரடியாகவே பார்த்தது இது ஒன்று தாம்மான்னு. என்னன்னா, இப்போ நீ இருக்கில்ல, உன் முகம் அப்படியே தாமரைப்பூ மாதிரி, உன் 2 கண்ணும் அல்லிப்பூ மாதிரி. தாமரை பூவுக்குள்ளே அல்லிப்பூ பூத்திருக்க. இதை நான் கண்டது உண்டு. போயாடி, ரொம்ப மோசமான ஆள். இப்போ தான் தெரியுமா உனக்கு? அவன் அவ்வளவு பெரிய ஆள், ஆனால் நாகப்பட்டினத்தில் போய் தோற்று போயிட்டான். இந்த காலமேகம் நாகப்பட்டினத்துக்கு போன போது அவன் எல்லாரையுமே அவன் ரொம்ப துச்சமாக நினைப்பான். நம்ம திருவாரூரில் வந்து அவன் செஞ்ச காரியங்கள்லாம் ஏராளமாக இருக்கு. எல்லாம் இந்த தனிப்பாடல் திரட்டு பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். இவன் என்ன பண்ணுறான், ஒரே செய்தி தான் சொல்கிறான். வாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வருகிறார்கள், அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாம் திருவாரூரில் நிறைய பாட்டு அவன் பாடியிருக்கான். காலமேகப்புலவர் பாடினது, அதுக்கு ரெட்டையர்கள் பாட்டுக்கு அவர் எடுத்து கொடுத்தது, எல்லாம் நிறைய இருக்குது. இப்போது இவ்வளவு சொல்கிறான். இந்த நாகப்பட்டினத்துக்கு போகிறான். நாகப்பட்டினத்துக்கு போகும்போது இந்த பயல்வை விளையாடிட்டுருக்கான். இப்போ இவருக்கு பசி, காலமேகப்புலவருக்கு பசி.
பொதுவாக பசி வந்தால் புலவர்கள்லாம் அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது இல்லை, இருந்தாலும் கையில் காசு கிடையாது. புலவர்கள் கையில் காசு இல்லை. என்ன வித்தை இருந்தால் காசு இருக்காதுன்னுட்டான். அது மாதிரி இப்போ அவன் என்ன பண்ணுறான், போகிறான் எங்கேயாவது கோயிலில் உண்டை கட்டி கொடுப்பான். அது சாப்பிட்லாம், அது ஒன்றும் காசு கிடையாது. அந்த பூஜை நேரத்தில் நைவேத்தியம் நடக்கும், அதை கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுடலான்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்குறான். அந்த சின்ன பயிர் தானேங்க பாக்கு வச்சுக்கிட்டு விளையாடுறான். பாக்கை வச்சுக்கிட்டு இப்படி விளையாடுறான், பளிங்கு விளையாடுற மாதிரி. அப்போ உள்ள ஒரு பளிங்கு வாங்கி வச்சுக்கிறதுக்கோ வேறு இப்போ மாதிரி வச்சுருக்கிறதுக்கோ அவனுக்கு காசு இல்லை. பாக்கு கொட்டை பாக்கு இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டே விளையாடுறான். அதை காலமேகம் எழுதுறான். பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்குங்கிறான். பாக்கை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டான், ஏண்டா தம்பி, சின்ன பிள்ளைகள் தானே, அவனை பேசுகிற மாதிரி நம்ம பேசினா தானே புரியும் அப்படின்னுட்டு, இங்கே சோறு எங்கடா விற்கும்னா, சோறு எங்கே விற்கும்னா, அந்த பைய ஒருத்தன் விளையாடிட்டு இருந்தவன் இப்படியே வச்சுட்டு என்னமோ ஒருத்தர் கேட்குறாரு, என்னடா கேட்குறாருன்னா, சோறு எங்கே விற்குங்கிறார். தொண்டையில் விற்கும் போயாட்டு. சோறு எங்கே விற்கும், தொண்டையில் தானே விற்கும். இவருக்கு கோவம் வந்துடுச்சு, இந்த பயலோட ஒழிக்கணும். சின்ன பயலோடு நம்மளே எவ்வளோ பெரிய புலவன்லாம் நம்ம வெற்றி பெற்று வந்திருக்கிறோம், சின்ன பயலோடு நம்மகிட்ட உம்பளுக்குறானோல அப்படின்னுட்டு ஒரு கறியை எடுத்தான். அந்த இப்போ இந்த கோர்ட் இருக்குது பாருங்க நாகப்பட்டினத்தில், அந்த இடத்துக்கிட்ட தான் அவங்க செஞ்சுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுனா பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு தெரித்து விழன்னு எழுதுறதுக்கு போகிறான். தெரித்து விழன்னு எழுதுறான். பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதுறான். அதுக்குள்ளே கோயிலில் மணி அடிச்சிட்டான். இதை விட்டால் அப்புறம் சாப்பாடு கிடைக்காது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். பாட்டை அப்புறம் எழுதிக்கலாம் வா போவோன்னு போயிட்டான். இந்த பயலுவை பார்த்தானுவோ, சின்ன பயலுவோ இல்லை, என்னடா என்னமோ இந்த ஆள் எழுதுனா, என்னமோ பாடுறான்ட்டு. பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு இருக்கான். அப்போ என்ன எழுத நினச்சிருப்பான், நம்ம ஏதோ திட்டத்துக்கு தாண்டா இந்த ஆள் பார்த்துருக்கான். இடா கட்டியன்னு அவனும் எழுதி முடிச்சானுவோ, நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை. பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பையனுங்க என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்தான், இனி இந்த ஊரில் நாம் இருக்கிறது சரி, நம்ம வேலையெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு பார்த்தா திருமலராயன்பட்டினத்துக்கு போயிட்டான். பக்கத்தில் திருமலராயன்பட்டினம், அப்புறம் பாக்கியெல்லாம் திருமலராயன். அந்த மாதிரி ஒரு பாட்டுங்கிறது சொன்னோம்னா அப்போ படிக்கிற போது பொழுதுபோக்குறதுக்குன்னு சில பாட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கண்ணதாஸ் இந்த இவர் காலமேகத்தினுடைய பாட்டை படிக்கிறோம்ல, இதில் நமக்கு என்ன தெரிஞ்சு பின்பற்ற போகிறோம். படிக்கிறதுக்கு சுகமாக இருக்குது. பூனைக்கு 6 காலுங்கிறான்டா, பறவை இனத்துக்கு 9 காலுங்கிறான்டா. அப்படி ஒரு சுவையாக படிக்கிறதுக்கு அது உதவும். இதில் பின்பற்றுவதற்கு ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று பின்பற்றலாம்னா, யாராவது பொம்பளை ஒன்று கேள்வி கேட்டால் அது எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட எந்த பொம்பளையும் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை, நாம் ஒன்றும் பதில் சொல்ல போகிறதும் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணால், நம்ம ஆள் தான் புலவர் ஒருத்தர், ஒரு பொண்ணு வந்துச்சுங்க, ஏம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டார். சாமா உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்குற. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால் அதை நீங்கள் தான் சொல்லணும்னா, என்னம்மா என்ன ஐயோங்கிறீங்க, அவங்களுக்கு எதாவது புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அல்ல, அதாவது நம்ம எதிர்பார்க்காம பளிச்சுன்னு ஒன்று அடிக்கும். அப்படி அடிக்கிற போது நாம் திகைச்சு நின்றுடுவோம். என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அழகாக இப்போ அன்றைக்கி நம்ம இவர் சொன்னார் இல்லையா, இறையன்பு இல்லை, முதல்ல பேசினார் இவர் இல்லை, நம்ம சிவகுருநாதன் பேசினார்ல, அப்போ அவர் சொன்னார் பிறகு கலைஞர்கிட்ட கொண்டாந்து பிள்ளையை கொடுத்து பேர் வையுங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சாக்ராட்டிஸ்னு வைக்கிறார். ஒரு பையனை கொண்டாந்து கொடுத்து பேர் வைக்கிங்கிற போது அவர் பேர் வைக்கலான்னு எடுக்கிறாரு, சரன்னு அடிச்சு விட்டுறான். கலைஞர் மூஞ்சலியே அடிச்சிட்டான். அப்போ இவனுக்கு என்னடா பேர் வைக்கிறான், பன்னீர் செல்வம்னு வைடாங்க. ஏன் பன்னீர் தெளிக்கிறான்ல. அதாவது அந்த நேரத்தில் அது சொல்கிற அழகு அதான்.
என்னமோ நினச்சிக்கிட்டு எடுத்தார். அவன் இந்த வேலையை பார்த்துட்டான். சின்ன பிள்ளை அவன் இவர் பார்த்தா பன்னீர்செல்வம்னு வைக்கிறா அப்படின்னு சொன்னான். அது ரொம்ப அழகாக போயிடும். அந்த மாதிரி இப்போ நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் படிக்கிறோம். ஒரு இடத்துல பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். கம்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறான். சூர்பனகை அரக்கி ராட்சசி, அவ ஒரு அழகான பொண்ணா மாறி வர்றான். எவ்வளவு அழகாக இருந்தா அதை சொல்கிறதுக்கு கம்பன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு ஓசை வைக்கிறான் சார். அவன் நடந்து வர்றதுக்கு பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியல் ஆகி அஞ்சொலியில மங்கையென அன்னமென மின்னம் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அது ஒரு ஓசை இருக்குல்ல, அழகான ஓசை கேட்கறதுக்கு. இதில் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த ஓசை நம்மளை கவருது. அதை அப்படியே எடுத்ததுன்னா பாருங்க, நம்பாள் சினிமாவில் இதே ஓசை அப்படியே எடுத்துக்கிட்டான். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் இதை அப்படியே எடுத்தான். அந்த ஓசை அவனுக்கு பிடிச்சிருந்தது, அந்த ஓசையில் அப்படியே எழுதினான். அது பாவை விளக்குன்னு ஒரு படத்தில் அதை எடுத்து எழுதினான். இப்போது நிறைய இலக்கியங்கள் இருக்குது, படிக்க படிக்க சுவையாக இருக்கு. ஏதோ வீணாக அதையும் இதையும் படித்து வீணாக போகிறத நல்ல 4 செய்தி படிக்கலாம். இப்போ அது இல்லை, திருக்குறள் எடுத்து படிக்கிறோம். ஒரு இடம் சிலப்பதிகாரத்தையே படிக்கிறீங்க. கண்ணகியினுடைய வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு வரும்பொழுது உருக்கமாக மட்டும் இல்லை, ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு தெரியும், ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், நீதி தவறாதவன் எப்படி இருக்கணும். படிக்கிற போது நெடுஞ்செழியன் என்ன பண்ணான், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒரு பெண்ணுக்கு தவறு செய்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே அது பெரிய சிறப்பு என்ன காட்டுறான் அதில்ன்னு சொன்னால், கெடுக என்ன ஆயுள்ங்கிறான், உயிர் போகட்டும்ங்கிறான். சொன்ன உடனே உயிர் போகுதே. இப்போ நம்ம சொன்ன போகுமா? வரும். நம்ம போன்னு சொன்னால் வரும். அது அப்போ என்ன அர்த்தம்னா, மாப்போசி அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். நாம் எதில் உயிர் வச்சிருக்கிறோமோ அது போனால் நாமளும் போயிடுவோம். சில பேர் மனைவி மேலே உயிரையே வச்சுருப்பான், மனைவி இறந்த உடனே அவன். இப்போ சில பேர் படிக்கிறோமா இல்லையா, மனைவி இறந்த உடனே அதே இடத்துல 2 பேருக்கும் சேர்த்து கொண்டு போகிறாங்கங்கிறான். அவன் மேலே உயிரையே வச்சுருந்துருக்கான், அது போனோடனே இவனுக்கு போயிட்டு. இப்போ அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் நீதியில் உயிரை வச்சுருந்துருக்கான், நீதி போச்சுன்னொன்னே விழுந்துட்டான். அவன் மேலே உயிரையே வச்சுருந்தா அவன் மனைவி. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். மற்றவங்கெல்லாம் இறந்தாங்கன்னா ஒரு ஆறுதலுக்கு ஒன்றை காட்டலாம், கணவன் இறந்தால் எதை காட்டு? நான் அண்ணன் மாதிரி வச்சுக்கமான்னு சொல்லலாம், உங்கள் சித்தப்பா மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லலாம். கணவன் இறந்தால் சொல்ல முடியுமா? உதவாங்கணும். அதனால தான் அவன் சொன்னான், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று கணவனுடைய இணையடி தொழுது வீழ்ந்த நிலையை மாட்டோம். அது நம்ம கற்றுக்கிறதுக்கு 1000 இருக்குது. நீதி தவறக்கூடாது. நம்ம ஊரில் கொண்டு வந்து மணியை கட்டி வச்சு ஆராய்ச்சி மணியை வச்சு அடிக்க சொன்னான், அடித்தான். என்ன பண்ணான் அவன்? மந்திரி வந்து சொல்கிறான் சார். மந்திரி அவன் கேட்க, இந்த யான் கண்டனையர் இளையரும்னு சொன்னால அந்த மந்திரிக்கிட்ட மனுநீதி சோழன் கேட்கல, அவன் நோக்கினாங்க. நோக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பார்க்குறதுனா பொதுவாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி, நோக்கிறதுனா நோக்கினால் நோக்கமா திருவள்ளுவர். நோக்குங்கிறது ஒரு நோக்கத்தோடு பார்க்குறது நோக்கு. அது பார்த்தா இந்த ஆள் நம்மளை பார்க்குறது நல்லா இல்லையே. ஒரு பெண்ணுக்கு தெரியும், ஒரு பார்க்குறான்னா எப்படி பாசத்தோடு பார்க்குறானா இல்லை விவகாரமாக பார்க்குறானான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த நோக்கு அப்படி இருக்கும். எப்படிடா நோக்கு? நோக்கு அந்த நோக்கு தான். அப்போ அவர் சொல்கிறார், அவன் பார்க்குற பார்வை அதெல்லாம் சரியாக இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். நாம் எதையும் நோக்குறோம், என்னவா நோக்குறோம்? பார்க்குற போதே இதை பின்பற்றணுங்கிற நோக்கத்தோடு பார்க்குறோம். சிலதை படிக்க நல்லா இருக்கு, படி, பொழுதுபோக்குக்கு படிக்கிறோம். அதைத்தான் கேட்குறார். இப்போது திருவள்ளுவருடைய குறளை படித்து பின்பற்றணும்னு நினைக்கிறோமே, காலமேக பாட்டை படித்த உடனே இது நல்லா இருக்குன்னு படிக்கிறோமே,
இதில் வந்து நம்ம பொழுதுபோக்குறதுக்காக இலக்கியங்களை படிக்கலாமா, பின்பற்றி வாழ்வதற்காக படிக்கலாமாங்கிற ஒரு நல்ல கேள்வியை மையமாக வச்சு இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்க, பேசுகிறதுக்கு இங்கே இவர் வந்து பின்பற்றி வாழ தானே, நீங்கள் பின்பற்றி வாழ. இவர் வந்து இலக்கியங்கள்லாம் சும்மா படிச்சுட்டு போகிறதுக்கு இல்லைங்க, பின்பற்றணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் அறிவழகன், நமக்கு தெரியும், பேராசிரியர் முனைவர் அறிவழகன், திருவிக்க கல்லூரியில் வேலை பார்க்குறார். இந்த அம்மா அவங்க பேர் வந்து உமா அமர்நாத். உமா அமர்நாத் இவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வர்றாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு தமிழுக்கு சம்மந்தமே இல்லை, பேச வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மியூசிக் மிஸ்டர்ஸ், இசை ஆசிரியர் அவங்க. அது அவங்க பேசும்போதே தெரியும், இடையில பாட்டு வரும். ஆனால் தமிழ் மீது உள்ள ஆர்வத்தினால அப்படி படித்தார்கள். நான் மாப்போசியை பற்றி சொன்னேன் பாருங்கள். மாப்போசி 3வது 4வது படித்தவர். சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் புலவர் பாஸ் பண்ணோம். அவர் சொல்கிறது அவ்வளவு நல்லாயிருக்கும். அவன் உயிரையை வச்சுருந்தான், செத்தான். அவன் மேலே உயிரையை வச்சுருந்தா அவன் மனைவி, அவனும் செத்தான். இப்போது இதையெல்லாம் பார்க்குற போது கணவன் மனைவி எப்படி வாழணும் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஆகையினால அந்த அம்மா சொல்கிறாங்க, பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் அப்படின்னு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க வந்து தீன்ஷா, பார்த்தாலே தெரியுதும்பிங்க, தீன்ஷா தான். ஆனால் காரைக்குடி கம்பன் விழாவில் பேசி கைதட்டல் வாங்கி வந்தவங்க. அவங்க அழகாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், காரைக்குடிக்காரவங்க. அவர்கள் பொழுதுபோக்கத்துக்காக தான் சார். யார் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி பின்பற்றுவதற்காகத்தான் இலக்கியத்தை படிக்கிறோம்னு சொன்னால், இந்நேரம் ராமாயணம் படித்ததுக்கு எங்கேயாவது அண்ணன் தம்பி சண்டை இருக்கலாமா? எத்தனை 1000 வருஷமாக படிக்கிறோம், ராகமாக படிக்கிறோம், ராகம் போட்டு படிக்கிறோம், 10 நாளைக்கு தொடர் சொற்பொழி வச்சு எல்லாம் செய்கிறோம்ல. எங்கே மாறி இருக்கு? அப்போது இவன் பின்பற்றுவதற்காக படிக்கலை, சும்மா பொழுதுபோக்கத்தாக படிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதுக்கு வர்றாங்க. தீன்ஷா அவர்கள் பொழுதுபோக்குவதற்காகத்தான், படித்து மகிழ்வதற்காகத்தான் பேசுகிறார்கள். இந்த இருக்கிறார இவர் வந்து தினேஷ், தர்மபுரம் கல்லூரியில் தமிழ் படிச்சுட்டு இருக்கீங்க, முடிச்சிட்டார். நல்ல மனிதர், எனக்கு பல வகையில் உதவி செஞ்சுருக்கிறார். ஒரு இடத்துல பேசலாம்னு போனோம், பேசாமலே அனுப்பிட்டார். ஒரு நல்ல மனிதர். இங்கே பேசுகிறத விட நீ சும்மா இருக்கலாம் ஏன் போன்ட்டார். இல்லைன்னா அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா பண்டார சன்னதி வரணும், பண்டார சன்னதி கூட்டம் இருக்குங்கிறத மறந்துட்டு கோயிலுக்கு போயிட்டார். எவ்வளவு ஒரு தமிழ் மேலே ஒரு நெருக்கமான அன்பு. அதுக்கு அங்கே அழைச்சிட்டு போய் என்னை அழைச்சிட்டு போய் கொண்டாந்து விட்டார். அப்புறம் அது வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன். ஆனால் சிறந்த பேச்சாளர். இன்றைக்கி இவர் இருக்கக்கூடாதுங்க, சந்திரசேகரன் ஐயா இருக்கணும். ஆனால் இவர் இருக்கார். காலையில் சந்திரசேகரன் ஐயாவுக்கு மயக்கம் வந்து மருத்துவமனையில் இருக்கார் இப்போ. ஆனால் நல்லா இருக்கார். அவர் உடனே பார்த்தார். இவருடைய ஆற்றல் என்னன்னு கேட்கணும்னா, காலையில் சொன்ன உடனே நான் இருக்க பயப்படாதீங்க, நேற்றே நான் தயார் பண்ணிட்டேன்ட்டார். ஏன் தயார் பண்ணீங்க? நான் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு எனக்கு தெரியும் சார். இல்லை அதுக்கு ஏற்பாடு பண்ணாரோ என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அருமையாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அவர்கள் படித்து மகிழவே என்று பேச வந்திருக்கிறார்கள். முதலிலே அவங்க தான் டக்குன்னு தள்ளிவிட்டாங்க. அவங்க தான் தினேஷ் தான் பேசுகிறேன். நண்பர் தினேஷ் அவர்கள் படித்து மகிழத்தான் இலக்கியங்களை நாம் படிக்கிறோமே தவிர பின்பற்றுவதற்காக அல்ல என்று பேச வருகிறார். அவரை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்.